நேத்து சொல்லுங்க ஐயா. நேத்து போட்டிருந்த இதுல கூட அது இருந்தது. நேத்து ம் 2 நாளைக்கு முன்னாடி இப்போ ஒரு கொஸ்டின் இது போட்டிருக்காங்கல்ல. இப்போ ம் 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 அதுல கூட இந்த கொஸ்டின் இருந்தது. ம் ஓகே, ஓகேங்க. ஓகேங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உபனிஷத் கதோபனிஷத். ஸோ கதோபனிஷத் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் த கிருஷ்ண யஜுர்வேதா. So it is also called Kataka Upanishad. So it is the most popular, widely read Upanishads. ஸோ இதுல இட் இஸ் இந்த உபனிஷத் ரொம்ப பிடிக்கும் யாருக்கு? விவேகானந்தருக்கு. ஸோ இதோட அவருடைய ஃபேமஸ் டைலாக் அரைஸ் அவேக் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த ஸ்லோகா இந்த உபனிஷத். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தேர்ட் பார்ட்ல 14th ஸ்லோகா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல என்ன ஸ்டோரி? ஒரு சின்ன பையனுக்கும் இறப்பு கடவுள் அந்த டெத் காட் அவர் யமாவுக்கும் நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸ். ஸோ த ஸ்மால் யங் பாய் வாஸ் ஆஸ்கிங் த டு சீக்ரெட் ஆஃப் த டெத். இறப்பு கடவுள்கிட்டயே போய் டிஸ்கஸ் பண்றாரு, எனக்கு இறப்பு பத்தி. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் குரு வந்து யமன், சிஷ்யன் வந்து நச்சிகேதா. ஸோ இதுவும் வந்து இப்படி கேட்பாங்க. ஸோ இதையும் வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன காரணம் இதுதான். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் 1. ஸோ இதுல சாப்டர் பேர் என்னன்னா வள்ளி. இந்த இங்கேயும் இந்த வள்ளின்னு சொல்லுவாங்க, இதே மாதிரி தைத்திரிய உபநிஷத்துலயும் வள்ளிங்கிறது ரிப்பீட் ஆகும். சரி, இப்ப இந்த சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு 29 வெர்சஸ் இருக்கும். 29 வெர்சஸ்ல ஃபர்ஸ்ட் 9 வெர்சஸ் ஒரு ஸ்டோரி. வாட் இஸ் த ஸ்டோரி? அதாவது விஸ்வஜித் வாஜித்யாக அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாக்ரிஃபைஸ் ஆஃப் அந்த இது வாஜிஸ்ரவஸ். அவர் என்ன பண்றாரு? ஒரு யாகம் பண்றாரு. விஸ்வவாஜித்யாக யாகம் ஒண்ணு பண்றாரு. யாரு பண்றாங்க? வாஜிஸ்ரவஸ். அவரு யாரு? சன் ஆப் அருணி அல்லது கௌதமர், ஓகேங்களா? முனிவர், அந்த மகரிஷியோட பையன், அதாவது நச்சிகேதனோட அப்பா. ஸோ நச்சிகேதாஸ் ஃபாதர் டஸ் நாட் யாக்னா, he is required to give away all the he possess. அதாவது என்ன பண்றாருன்னா யூஸ் இல்லாதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணல. அந்த நோக்கம் வந்து சரியா அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் பண்ணல, ஏனோ தானோன்னு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நச்சிகேதா நோட்டீஸ் தட் ஹிஸ் ஃபாதர் இஸ் நாட் டூயிங் இட் சின்சியர்லி. தான் அப்பா சரியா பண்ணல அப்படிங்கிறத பையன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹி கிவ்ஸ் அவே கவுஸ் தட் வில் நோ லாங்கர் மில்க். பால் கொடுக்காத மாடு, வயசான மாடு. அப்புறம் தேர்ஃபோர் ஃபியரிங் ஹிஸ் ஃபாதர் வெல்பீயிங், உபயோகம் இல்லாத நிலம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து அந்த பையனுக்கு ரொம்ப கவலை வந்துருது, இப்படி போச்சுன்னா நம்ம அப்பா என்ன ஆகுறது, நம்ம அப்பாவோட ஹெல்த் என்ன ஆகுறது அப்படின்னு. அப்ப வந்துட்டு நச்சிகேத்தன் போய் கேட்கிறான். ஸோ நச்சிகேத்தன் கேட்கிறப்ப டு ஹூம் வில் மீ கிவ் மீ ஃபாதர், என்ன நீங்க யாரு கொடுப்பீங்க? ஹிஸ் ஃபாதர் டஸ் நாட் ரிப்ளை. நச்சிகேத்தா ஆஸ்க் ஹிம் எகெயின், ஸ்டில் நோ ரிப்ளை. நம்ம இதுல மூணாவது டைம் கேட்டா ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்ற மாதிரி இங்க மூணாவது தடவை கேட்டோன்னையும் அவர் சொல்லிட்டாரு, வாஜிஸ்ரவா பிகம் ஆங்கிரி அண்ட் சேஸ் ஐ ஷல் கிவ் யூ டெத் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே தம்பி வந்து உடனே வைராகியமா கிளம்பிட்டாரு. எங்க பிரம் யமலோகத்துக்கு கிளம்பிட்டாரு. தேர்ஃபோர் நச்சிகேதா கோஸ் டு டொமைன் ஆஃப் த லார்ட் ஆஃப் டெத், யமா. அன்பார்ச்சுனேட்லி யமா இஸ் நாட் இன் ஹவுஸ். அவர் வந்து 3 நாள் ஒரு வெக்கேஷன் போயிட்டார் தன்னுடைய மனைவிமார்களோட. அப்ப அவர் வெக்கேஷன் போனதுனால 3 நாள் வெளியே உட்கார வச்சுட்டாங்க. அந்த நச்சிகேட்டர் ஹேஸ் வெயிட் டு அவுட் சைட் த 3 days. அப்ப வந்து ஒரு பையன் வெளியே உட்காந்துருக்கானே அப்படின்னு வந்தோடனையும் யமன் பாக்குறாரு. வென் யமா ரிட்டர்ன்ஸ் அண்ட் கம்ஸ் டு நோ அபவுட் நச்சிகேதா, ஹி ஆஃபர் த நச்சிகேதா டு பூன்ஸ் காம்பன்சேஷன் ஃபார் ஹேவிங் டு வெயிட். அதாவது தன்னை பார்க்க வந்த உறவினர்களை வந்து எப்படி ஒருத்த மதிக்கணும் அப்படிங்கிறத வந்து விருந்தோம்பல், பாருங்க இங்க தெரியுது திருவள்ளுவரோட விருந்தோம்பல். ஸோ வந்த உடனே என்ன நம்மளை பார்க்காம ஒருத்தன் சோறு தண்ணி கூட இல்லாம வெயிட் பண்றானே அப்படின்ட்டு உனக்கு நான் 3 வரம் கொடுத்துட்றேன், இந்த 3 வரத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இந்த இப்போ வரத்துல இருந்து ஒவ்வொன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பூன் வெர்ஸ் 10 to 11. ஃபாதர்ஸ் பீஸ் ஆஃப் மைண்ட். வரத்துக்கான நோக்கம் வந்து ஃபாதர் பீஸ் ஆஃப் மைண்ட், எங்க அப்பாவோட மனம் வந்து நான் போன உடனே என்ன வந்து எங்க அப்பா ஏத்துக்கணும் அப்படிங்கிற அப்படி. அடுத்தது யமா கிராண்டிட், ஓகே. அடுத்து செகண்ட் பூன் கேட்கிறான். நச்சிகேத்தன் கேட்கிறாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பையன் கேட்கிற அப்படி, நச்சிகேத்தா ஆஸ்க் ஃபார் த அக்னி ரிச்சுவல் டு அட்டைன் இமார்டலிட்டி.
Skeletals enjoy relative immortality by doing karma. Virat Deva is invoked in the kata during Upasana. அப்படின்னு கேக்குறாங்க. நச்சிகேதன் கேக்குறான், இந்த யாகங்கள் பண்றதுனால எப்படி ஒரு மனிதன் மோட்சத்துக்கு போறாங்க, அதே மாதிரி கர்மா செய்யறதுனால இந்த இவங்க எல்லாம் கர்மா செய்யறாங்க, அதாவது செலிட்டல்ஸ்னா இங்க ஐயர் இவங்க எல்லாம் வந்து கர்மா செய்யறதுனால இம்மார்டாலிட்டி எப்படி போறாங்க, ரிச்சுவல்ஸ் சடங்குகள் மூலியமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து அதே மாதிரி இங்க வந்து நீங்க கடவுளை வழிபடணும், அந்த கடவுள் எங்க இருக்காரு, விராட் தேவா, அந்த தேவன் பேரு விராட். விராட் அதாவது விராட் கோலி மாதிரி, அந்த விராட், இந்த விராட் தான் அங்க விராட் கோலின்னு வச்சிருக்காங்க. சோ அந்த விராட், அந்த தேவன் இறைவன் எங்க இருக்காரா, நம்மளுடைய இதயத்துல இருக்கிறாராம். உபாசன தெய்வம், அந்த உபாசன தெய்வம். சோ யமா, ஐ நோ த ரிச்சுவல் டு லீடிங் டு ஸ்வர்கா, செல் ஐ டீச் யூ. எனக்கு தெரியும், நான் உனக்கு அந்த இதை வந்து நான் டீச் பண்றேன், ஸ்வர்க்கம் அதாவது இந்த அக்னி வளர்த்தல் மூலியமா இறைவன் கிட்ட அடைகிறத அப்படின்னு கேட்கிறப்ப, அதாவது யமா டோல்ட் ஹிம் அபவுட் த ஃபயர். ஸோ இங்க இந்த விராட் தேவத் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, சப்ஸ்ட்ராட்டம் ஆஃப் என்டையர் யூனிவர்ஸ், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பேஸ் அவரு தான். த யமா தென் டோல்ட் ஹிம் அபவுட் த ஃபயர் விச் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் and what bricks were to be gathered for the altar, how many and how the sacrifice fire was to be lighted. Nachiketa to repeated this whole had to be told him. இது எனக்கு திரும்ப சொல்லுங்க, அது எப்படி இதுக்கு நடக்கும், இந்த ஃபயர் பண்றதுனால எப்படி அது வந்து அவங்க இம்மார்டாலிட்டி போவாங்க அப்படின்னு எனக்கு திரும்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். ஸோ நான் அந்த கொஸ்டின் கேட்டதுனால அந்த பையனுக்கு எகெயின் நான் உனக்கு இன்னும் 2 பூன் தரேன், இன்னும் 2 வரம் கொடுக்குறாரு. ஸோ திஸ் ஃபயர் ஷெல் பி நேம்டு ஆஃப்டர் யூ. இந்த இறைவன், அந்த அதாவது விராட் உபாசனா ஆஸ் ஏ ஒன் செல்ஃப் அப்படிங்கிறது என்ன, இந்த இந்த 3 டைம் செய்யக்கூடிய இந்த ரிச்சுவல் வந்து இதை யாரு தெரியும் அப்படின்னா, இதை இனிமேல் இந்த அக்னிக்கு பேர் இனிமேட்டு நச்சிகேத்தை அக்னி, யாகம் வளர்க்கறதுக்கு பேரு. அதாவதுங்க ஐயா, இங்க வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த அக்னினா இங்க அக்னி வளர்க்கறது இல்லைங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை, இதய கூட்டுல இருக்கிற இறைவனை நம்மளுடைய மனக்கண்களால் நம்ம அந்த இதை வந்து எழுப்பி அதை நாம் வந்து இறைவனை வணங்குறோம். அதை தான் இங்க ஒரு கான்செப்டா மூடி வச்ச மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து யார் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, இது யாருக்கு தெரியும் அப்படின்னா, அவங்க வந்து 3 ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபாதர், மதர், டீச்சர். ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும், ஆசிரியர் இருக்கணும். அதே மாதிரி அவன் 3 டியூட்டி செய்யணும், அதாவது யாக்கியம் பண்ணணும், தானம் பண்ணணும், தானம் தர்மம் இதெல்லாம் பண்ற மாதிரி வரும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைலா இருக்கணும், ஃபாலோயிங் த ரிச்சுவல் 3 டைம்ஸ், 3 வேளை தொழணும், 3 ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அதே மாதிரி இதெல்லாம் பண்ண ஒருத்தனாலதான் நம்மளுடைய மெடிடேட்டிங் ஆன் விராட் போன் ஒன் அட்டைன் அதி ஆந்திக சாந்தி இன் பிரம்மலோகா. இதை யார் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ அவன் தான் வந்து பிரம்மலோகத்தை அடைய முடியும், அதி ஆந்திக சாந்தி அந்த இதுக்கு அடைய முடியும், பிரம்மலோகத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த எங்க இருக்கு அப்படின்னா, மெடிடேட்டிங் விராட் ஆஸ் ஒன் செல்ஃப், அப்பதான் உங்களுக்கு ஆத்ம பாவனை கிடைக்கும். ஒன் கெட் ஹையஸ்ட் பிளஷர் இன் த எப்ஹெர்மல் வேர்ல்டு. ஓகேங்களா? ஸோ டேக் த ஆல்சோ ஃப்ரம் மீ திஸ் மெனி கலர்டு செயின். இது வந்து என்கிட்ட இருந்து எடுத்ததுதான். இது நிறைய அந்த பிணைப்புகளால் இணைக்கப்பட்டது, கர்ம பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி யமன் வந்து சொல்லுவார் அவர்கிட்ட. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் பூன் கேக்குறான். இப்ப இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு மனிதனோட வைராக்கியம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அது இங்கதான், இந்த கொஸ்டின்ல தான் செக் பண்றாங்க. அதாவது விவேகானந்தர் சொல்லுவார் ஒரு இடத்துல, எனக்கு நச்சிகேத்தன் மாதிரி 100 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்தியாவை மாத்தி காட்டுறேன் அப்படிம்பாரு. ஏன் வந்து நச்சிகேத்தனை வந்து அவ்வளவு பர்டிகுலரா சுவாமிஜி சொல்றாங்க அப்படிங்கிறது இப்ப இந்த வரம் இதுல வந்து தெரியுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நச்சிகேதா ஆஸ்க் டு யமா, வாட் ஹேப்பன் டு மேன் ஆஃப்டர் டெத், டஸ் ஹி எக்ஸிட் ஆர் நாட் எக்ஸிட், இருக்கிறானா இல்லையா?
அப்ப கேக்குறாரு, எனக்கு வந்து லார்ட் ஆஃபர். அப்ப வந்து உடனே யமன் யோசிக்கிறார், உனக்கு வந்து நான் கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன், லார்ட் ஆஃபர் இகலோகா அண்ட் பரலோகா பிளஷர்ஸ் ஆஸ் தேர்ட் பூன் டு டெஸ்ட் நச்சிகேதா வைராக்கியம். ஸோ இதுக்கு என்னென்ன கொடுக்குறேங்கிறாரு பாருங்க, சூஸ் சன்ஸ் அண்ட் கிராண்ட் சன்ஸ் டு ஹூ மே லிவ் எ 100 years. ஸோ ஹெட்ஸ் ஆப் கேட்டில், எலபன்ஸ், கோல்டு அண்ட் ஹார்சஸ். ஓகேங்களா? சூஸ் எ வாஸ்ட் டெரிட்டரி ஆன் எர்த், லிவ் யுவர் செல்ஃப் ஆஸ் மெனி ஆட்டம்ஸ் ஆஸ் யூ லைக். உன்னுடைய பேரம்பேத்தி எல்லாம் 100 வருஷம் வாழ்ந்துக்கலாம். உனக்கு பொன் பொருள் யானை தங்கம் இது இது குதிரைகள் எல்லாம் கொடுக்குறேன். நீ பாக்குற இடம் பூரா உண்ணுது. அதே மாதிரி நீ எவ்வளவு வருஷம் நினைக்கிறியோ அவ்வளவு வருஷம் வாழ்ந்துக்கலாம். அப்படி இந்த ஆர்டர் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர் வரிசையா இந்த ஆர்டரை கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஹவெவர் நச்சிகேதா இஸ் அன்மூவ்டு பை யமா ஆஃபரிங்ஸ். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கேட்டது மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு படத்துல ஒரு காமெடி வரும், இந்தா உனக்கு 100 ரூபா தரேன், இதை வச்சுட்டு நீ வெளியே போ அப்படிம்பா. இந்தா உனக்கு மேல இன்னும் 1 ரூபா சேர்த்து தரேன், நீ எடுத்துட்டு வெளியே கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடி எது மாதிரிதான். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரிஜினலா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ வெல்த் கேன் நெவர் மேக் எ மேன் ஹாப்பி. மோரெவர் சின்ஸ் ஐ ஹவ் பிஹெல்ட் யூ, ஐ ஷல் சர்டைன்லி அப்டைன் வெல்த், ஐ ஷல் ஆல்சோ லிவ் லாங் ஆஸ் யூ ரூல். எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் வெல்த், எனக்கு பணம் எதுவுமே அதெல்லாம் எனக்கு எந்த இன்பத்தையும் தராது. தேர்ஃபோர் நோ பூன் வில் பி அக்செப்டட் பை மீ பட் த ஒன்ஸ் தட் ஐ ஹேவ் ஆஸ்க்டு. எனக்கு என்ன கேட்டனோ அதை சொல்லுங்க. ஸோ டெல் மீ ஓ டெத் ஆஃப் த கிரேட் ஹியர் ஆஃப்டர் விச் எ மேன் ஹேஸ் ஹிஸ் டவுட்ஸ். நான் கேட்டது என்னுடைய டவுட், இதை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறப்ப யமா சேஸ். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியங்கய்யா, ஸ்ரேயஸ் பிரேயஸ். அந்த வேர்டை வந்து அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஆர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹேவ் செலக்டட் குட் ஓவர் பிளசன்ட் பீயிங் பிளஷட் வித் நச்சிகேதா டிஸ்பேஷன் ஃபார் ஹெப்ஹெர்மல் ப்ரெஷஸ் யமா ப்ரொசீட் டு டிவ்லஜ் டு ஹிம் சீக்ரெட் ஆஃப் டெத். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ வந்து புத்திசாலியானவன். ஸோ நீ வந்து என்ன எடுத்திருக்க, நீ வந்து ஸ்ரேயஸ், அதாவது நல் பாதை அப்படிங்கிறத எடுத்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யமா டீச்சிங் அபவுட் டெத் அண்ட் நேச்சர் ஆஃப் செல்ஃப் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்ட் ஆஃப் த உபனிஷத். ஸோ இந்த டெத்தை பத்தி சொல்றாரு பாத்தீங்களா, இதுதான் வந்து இங்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அதாவது இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு வந்து ஸ்ரேயஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நமக்கு யோகா தெரியும், யோகா கத்துருக்கிறோம், நம்ம டெய்லி யோகா பண்ணிக்கிட்டு நம்ம ஜாலியா வாழ்க்கை லைஃப் தியானம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா அது வந்து குட் ஸ்ரேயஸ். இல்ல நான் நிறைய பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நான் வந்து ஜாலியா லைஃப்பை வந்து கடத்திக்கிட்டு இருப்பேன், எனக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னா அது வந்து பிளசன்ட். ஓகேங்களா? அதாவது இன்னும் உபநிஷத்துல அழகா ஒரு வாக்கியம் போட்டிருப்பாங்க, விழிப்படைந்த புத்தியை தேரோட்டியாக கொள்பவன் உலக சம்சாரங்கள் என்னும் சாகரத்தை கடைந்து மோட்சத்தை அடைகின்றான் அப்படின்னு இந்த உபநிஷத்துல போட்டிருப்பாங்க, நம்ம உபநிஷத்துல. ஓகேங்களா? ஸோ நீங்க வாய்ப்புகள் கிடைச்சா நம்ம ராமகிருஷ்ண மத்துல உபனிஷத்ஸ் விற்கும், ஒரு 60 ரூபாய் 80 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க வாய்ப்புகள் இருந்தா வாங்கி படிச்சு பார்க்கலாம். சாந்தோக்கிய உபனிஷத், பிருதுகாரண்யக உபனிஷத் மட்டும்தான் ரேட் அதிகம், 500 rupees மேல இருக்கும். மற்றதெல்லாம் ரேட் கம்மி தான், 100 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். நீங்க வாய்ப்பு இருந்தா வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் சிலபல் இஸ் அ ஓம். ஓம் தான் இங்க இண்டீட் ஆஃப் பிரம்மன். ஸோ திஸ் சிலபல் ஓம் இஸ் த ஹையஸ்ட். Whosoever knows the syllable obtain all he desires. So he who has not first turned away from wickedness, who is not tranquil and subdued, and whose mind not peace cannot attain Atman. யாரெல்லாம் தடுமாற்றம் அடைகிறாங்களோ, யார் வந்து நிலையா இல்லையோ, யார் வந்து யாருடைய மனம் அமைதி இல்லையோ அவர்கள் ஆத்மனை அடைய முடியாது. So it is a realized one through the knowledge of reality. அந்த சுத்தவெளிங்கிற அறிவை அதை வந்து நம்ம இந்த மகரிஷி சொன்ன மாதிரி தான், அந்த அறிவை நாம வந்து உணர்ந்தா மட்டும்தான் முடியும். சரி, இப்ப வந்து இந்த சோலோட இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோல் வந்து இட் இஸ் நெய்தர் born nor does die, it does not originate from anything, nothing originate from it.
It is unborn, eternal, everlasting, and ancient. It does not die when body dies. It does not heal or null. It is killed. ஓகேங்களா? அதாவது ஆன்மாவை நீ வெட்டவும் முடியாது, கொல்லவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. இது வந்து எவர்லாஸ்டிங், கடந்த பழங்காலத்திலிருந்து வந்துகிட்டு இருக்குது. இது அழிக்க முடியாதது, நெடுங்காலமா வந்துகிட்டு இருக்கு, பாரம்பரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதே சேம் இது பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு 2.19 to 2.20. இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இட் இஸ் சப்ளர் தென் த சப்டில், கிரேட்டர் தென் த கிரேட். அடுத்து வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஃப்? இந்த செல்ஃப் எப்படி? இட் இஸ் அ வைல் சிட்டிங், இட் இஸ் டிராவல்ஸ் ஃபார் அவே, வைல் ஸ்லீப்பிங், இட் கோஸ் எவ்ரிவேர். எங்க போனாலும் போகும், தூங்கும், படுக்கும். இட் இஸ் த பாடிலெஸ் in the midst of bodies. It is a permanent in the midst of the impermanence. The self cannot be known through the merely studying about it, by the use of the intellect, not merely listening about it. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து இந்த செல்ஃபை நம்ம எப்படி உணர முடியும் அப்படின்னா, இட் இஸ் கேன் பி அட்டைன்ட் ஒன்லி த கிரேஸ் ஆஃப் த செல்ஃப். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமானது இந்த சேரட்டு, இந்த கான்செப்ட். ஸோ இதுல நமக்கு பாத்தீங்கன்னா ஆத்மன குணனம், ரதினம், விருத்தி, சரீரகம், ரதம் ஏவஸ்த, புத்திம் து சாரதிம், விதி மனக பிரகம் ஏவஸ்ச. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கடந்த முறை இந்த சூத்ராவை கொடுத்து ஆர்டர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ போன எக்ஸாம்ல, ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல இந்த சேரட் அப்படின்னா இதை வந்து மேட்ச் இட் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க, அதை தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஸோ இதுல பாருங்க, இந்த சேரட், இந்த தேர் தான் வந்து பாடி, நம்ம உடல் அல்லது லைஃப். தேரோட்டி தான் சேரட்டர்னா உள்ள உக்காந்துட்டு வரவர், அவரு தான் செல்ஃப், ஈகோ, நான். டிரைவர் தான் புத்தி. ஸோ 5 ஹார்சஸ் 5 சென்சஸ். ஸோ ரெயின்ஸ் மைண்ட். ஸோ ரோட் சென்சஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ். அதுதான் நான் அப்பயே சொன்ன மாதிரி, விழிப்படைந்த புத்தியை தேரோட்டியாக கொண்டவன் உலகில் வாழ்வில் உழன்றாமல் அவனுடைய பாதத்தை பெற்று விழிப்புடன் அந்த சாகரத்தை கடக்கிறான் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா? இந்த விழிப்பான புத்திங்கிறது தான் அந்த இறைவன். அந்த இறைவனை நம்ம புடிச்சுக்கிட்டா மனம் கரெக்டா இந்த புலன் அடக்கத்தோட நாம வந்து போக வேண்டிய இடத்துக்கு தேர் கரெக்டா போயிடும். இல்லைனா தேர் வந்து போகாது. ஸோ இஃப் த புத்தி பீயிங் ரிலேட்டட் டு எ டிஸ்ட்ராக்டட் மைண்ட், ஸோ லாசஸ் இட்ஸ் a discrimination and therefore always remain impure. So then the embodied soul never attain the goal but enter into a round of birth. ஸோ இதை உணரல அப்படின்னா நம்ம திரும்ப 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 உழண்டுகிட்டே தான் இருப்போம். நம்ம திரும்ப திரும்ப அந்த இது உலக வாழ்க்கைக்குள்ள உழண்டுகிட்டே தான் இருப்போம்னு அதை தான் சொல்றாங்க. ஸோ இந்த டிரான்சென்ஸ், இந்த டிரான்சென்ஸ்னா இந்த சென்ஸ் எப்படி இருக்கு, எது எதோட பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹையர் தென் த சென்ஸ். நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சென்ஸ், அந்த நம்ம சென்ஸை விட ஹையர் தென் த சென்ஸ். அதே மைண்ட் பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆப்ஜெக்டை விட பெருசு. ஸோ இதை மைண்டை விட ஹையர், இன்டலெக்ட் இஸ் அ ஹையர். அதே பாத்தீங்கன்னா சோல், கிரேட் சோல் வந்து இன்டலெக்டை விட ஹையர், கிரேட் சோல். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோலை விட எது பெஸ்ட் அப்படின்னா அன்மேனிஃபெஸ்டட் இஸ் த ஹையஸ்ட். ஸோ இதுக்கு எல்லாம் வந்து புருஷா இஸ் த சுப்ரீம் ஒன். ஸோ இஸ் த ஹையர் தென் த அன்மேனிஃபெஸ்டட். ஸோ எது எதோட பெருசு? ஸோ தேர் இஸ் நத்திங் ஹையர் தென் புருஷா. ஸோ ஹீ இஸ் த culmination and he is the highest goal. So having realized Atman, which is soundless, intangible, formless, underdelaying, likewise tasteless, odorless, having realized that is a which without beginning end, beyond the great unchanging, one is freed from the jaw of death. அதாவது ஆத்மன் உணர்ந்தவருக்கு சவுண்டு தெரியாது, இன்டான்ஜிபிள், ஃபார்ம்லெஸ், வடிவம் கிடையாது, அதே மாதிரி டேஸ்ட் கிடையாது, எந்த நிறத்திலையும் கிடையாது. அதை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஸோ அவர் எப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஸோ எதையும், அதாவது பியாண்ட் கிரேட் அண்ட் சேஞ்ச், அன்சேஞ்சிங், மாற்ற முடியாதவர்.
அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை வந்து யார் உணர்றாங்களோ அவங்க இந்த இறப்புல இருந்து தவிர்க்கிறாங்க அந்த இதுல இருந்து. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஃபைனலா நமக்கு த்ரூ அவுட் த கதோபனிஷத் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரோல் த செல்ஃப் ரியலைசேஷன், எமா எக்ஸ்ட்ரோல் டு த செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை எனதல் பத்தி தான் சொல்லுவாரு. இதுல 2 பார்த்து எது ஸ்ரேயஸ் பிரேயஸ். ஓகேங்களா? த இன்டெலிஜென்ட் ஒன் செலக்ட் த குட் பாத் அண்ட் அட்டைன் நாலேஜ், whereas unintelligent man choose the pleasant path misses the real goal. அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத விட்டுறான். இங்க பிளசன்ட் பாத்துங்கிறது வந்து பிரேயஸ், குட் பாத் அப்படிங்கிறது ஸ்ரேயஸ். மேல வந்து நீங்க வேணா எழுதிக்கங்க நோட்ஸ்ல. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் பாத்தீங்கன்னா, the self-realized person become free of both limited joys and sorrows. So he become free from jaws of death and attain immortality. So he attain emancipation, freedom or liberation. So இதுல ஃபைனலா செல்ஃப் ரியலைசேஷன் கிராண்ட் த எத்தர்னல் பீஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கதோபனிஷத். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் யோகா. நமக்கு வந்து கதோபனிஷத் பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல யோகா டெஃபினிஷன்ஸ் வரும். ஸோ நமக்கு தெரிஞ்சது வந்து தம்யோகம் இதி மன்யந்தே ஸ்திரம் இந்திரிய தாரணம், இதுதான் நமக்கு வந்து தெரியும். அது இல்லாம இன்னொன்னு இருக்கு. ஸோ யமா வைல் ஸ்பீக்கிங் அபவுட் த செல்ஃப், இந்த செல்ஃபை பத்தி பேசுறப்ப அப்ப வந்து அதி ஆத்ம யோக அதிகமீன தேவ மத்வ அதில்ரக ஹர்ஷ சோக ஜாதி, அதாவது பை கான்சென்ட்ரேட்டிங் த மைண்ட் ஆன் த செல்ஃப் அண்ட் மெடிடேட்டிங் ஆன் த டெய்டி ரிசைடிங் தேர். ஸோ த இன்டெலிஜென்ட் மேன் கிவ்ஸ் அப் போத் ஜாய் அண்ட் சஃபரிங். ஓகேங்களா? கான்சென்ட்ரேட், அதாவது மனதை வந்து நம்ம அந்த செல்ஃப் தன்னை உணர்வு அந்த உயிர் மேலையும் அந்த இறைவன் நாம இதயத்துல இருக்கக்கூடிய தெய்வத் மேலையும் நாம மெடிடேஷன் பண்றப்ப இந்த இன்டெலிஜென்ட் மேன் வந்து சுக துக்கம் 2யுமே சமமா பாவிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இதுதான் வந்து ஹியர் யமா ரெப்ரசன்ட் த அதி ஆத்ம யோகம், அதாவது இந்த கான்சென்ட்ரேஷன் அந்த செல்ஃப், அதுக்கு பேர் தான் வந்து as the means to attain perfect equanimity. So Yama also directly define the yoga. Second pointல தம் யோகம் இதி மன்யந்தே ஸ்திரம் இந்திரிய தாரணம். It means that is called yoga when the sense organs, the mind are steadily restrained. So thus yoga defined in the Kathopanishad as controlling the sense organs and also as the means to attain the realization of the self. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கதோபனிஷத்துங்கய்யா. ஸோ இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.